வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, கொண்டக்கல்லையும் பரங்கிக்காயும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வைக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கல்யாண வீட்டிலலாம் இந்த கொண்டக்கல்லை போட மாட்டாங்க, இந்த பயிறு போடுவாங்க. அது போட்டு வைப்பாங்க. நம்ம கொண்டக்கல்லை போட்டு வைக்கலாங்க. தக்காளி 2 எடுத்துருக்கேன். இதை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வேக வச்சு வச்சுருக்கேன். நைட்டே ஊற போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய்னா அதில் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்ற போகிறேங்க. வாங்க, அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாங்க. இப்போ குடமிளகாய் போட்டுடலாம் கொஞ்சோண்டு. இப்போ நம்ம பரங்கிக்காயை போட்டுடலாங்க. இப்போ பரங்கிக்காய் போட்டாச்சுங்க. லேசாக 2 வதக்கு வதக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க லைட்டாக. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான காரத்துக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க. வேகட்டும். கொஞ்சம் கொண்டக்கடலை வெந்துருச்சு, இது வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வேகுதுங்க. இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச பாருங்க, தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். இதை இதில் ஊற்றிடுறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த கிரேவி வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை நம்ம நல்லா நீங்கள் வறுத்த மாதிரி பண்ணால் தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் எல்லா சாதத்துக்கும் போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். கருவேப்பிலை இறக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா. இப்போ நம்ம கொண்டக்கல்லையை போட்டுடலாங்க. நான் வேக வைக்கும்போதே இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுருவேன், உப்பும் போட்டுருவேன். வாய்வு இருக்காது. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். போட்டாங்க. இப்போ நம்ம மூடியெல்லாம் நல்லா சுண்டட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. பரங்கிக்காயும் கொண்டக்கல்லையும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.